ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு ஒரு பிரதர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி, ப்ரோ நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், ப்ரோ என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, நியூசிலாண்டில் சீசனல் ஒர்க் விசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு திருப்பி நான் அவருக்கு ரிப்ளை பண்ணி, ஏன் ப்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன மட்டும் ஸ்கேம் பண்ணல ப்ரோ, மொத்தம் 75 பேரை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது ஒரு ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்சி, அதுவும் நியூசிலாந்து ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்சி. எனக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. அயனைட் 17 அப்படின்றது அந்த கன்சல்டன்சி நேம். அதை அப்படியே கூகுளில் போட்டால் ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று டிசம்பர் மாதம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். ப்ளஸ் கூகுள்லேயுமே கிளியராக வருது, இந்த கன்சல்டன்சிலேருந்து நிறைய பேரை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நியூசிலாண்டுக்கு அவ்வளோ ஈஸியாக சீசனல் ஒர்க் விசா யாராலையுமே எடுத்து தர முடியாது. அன்டில் அண்ட் தென் அந்த எம்ப்ளாயருக்கு இமிகிரேஷன் நியூசிலாண்டோட அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுத்து தர முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த விசாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கணும், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் உங்களால் இந்த விசால நியூசிலாண்டுக்கு வரவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விசா வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது உங்களை ஆசை காட்டினா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து எம்ப்ளாயர் உங்களுக்கு வீடியோ கால்லையோ இல்லை ஆடியோ கால்லையோ இன்டர்வியூ வச்சு உங்களை எடுக்கலைன்னா உங்களால் அந்த விசா எடுக்க முடியாது. அதே மாதிரி விசாவை உங்களோட ஏஜென்ட் அனுப்ப முடியாது. அந்த விசா இமிகிரேஷன் நியூசிலாந்து தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் எதையுமே தெரியாமல் யார்கிட்டையுமே காசு கொடுத்து ஏமாந்து போவாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரியாவது நம்ம சேவ் பண்ணலாம். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்லை லாயரோ கிடையாது. அதனால தான் என்னால் ப்ராப்பராக உங்களுக்கு விசாவை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் என்னால் இமிகிரேஷன் வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை கிளியராக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல நான் அப்லோட் பண்றேன். நியூசிலாண்டோட விசா என்னென்ன விசாலாம் இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத கம்ப்ளீட்டா எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பை.